அம்புலிமாமா மகாபாரதம் 2ஆம் பாகம் யயாதி கதை. தன் தந்தை பரீட்சித்து எப்படி இறந்தார் என்பதை ஜனமேஜயன் இப்போதுதான் தெரிந்து கொண்டான். சிறுவயதிலேயே அமைச்சர்கள் அவனுக்கு முடிச்சூட்டி அவன் பருவமடைந்த பிறகு காசி மன்னனின் மகளான வபுஷ்டமையை மணமுடித்து வைத்தனர். பரீட்சித்து மகாராஜா பாம்பு கடித்து இறந்ததால் உத்தங்க மகாமுனிவர் எச்சரித்தது போல சர்ப்ப யாகம் செய்வது முறையானதே என்று அமைச்சர்கள் ஜனமேஜயனிடம் கூறினர். ஜனமேஜயன் சர்ப்ப யாகம் செய்யவும் அதில் தட்சகன் முதலான பாம்புகளை யாகாக்னியில் ஆகுதி செய்து சாம்பலாக்கவும் தீர்மானித்து அரச புரோகிதர்களையும் ரித்விக்குகளையும் அழைத்து சர்ப்ப யாகம் செய்யும் முறை என்ன என்று கேட்டான். சர்ப்ப யாகம் என்பது ஜனமேஜயனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என்றும் அதை வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் என்றும் ரித்விக்குகள் கூறினர். யாகப் பொருட்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டன. யாகசாலைகள் அமைக்கப்பட்டன. ஒரு பக்கம் யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் வருங்காலம் அறிந்த லோகிதாட்சன் என்ற சூதர் இந்த யாகம் முடிவதற்குள் ஒரு அந்தணன் இதை தடுப்பான் என்று கூறினான். ஜனமேஜயன் அவன் எச்சரிக்கையை ஏற்காததுடன் யாகம் நடைபெறும் முழு காலமும் லோகிதாட்சனை யாகசாலைக்குள் விடக்கூடாது என்று கட்டளையிட்டு வபுஷ்டமா தேவியுடன் தான் யாக தீட்சை பெற்று யாகசாலையில் நுழைந்தான். சர்ப்ப யாகத்திற்கு சண்டபார்க்கவன் ஹோதா, பிங்களன் அத்வரியு, கௌத்சன் உத்காதா. யாகம் தொடங்கியது. எங்கெங்கிருந்தோ பாம்புகள் அக்னி குண்டத்தில் வந்து விழுந்தன. அவற்றின் எண்ணிக்கை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் உயர்ந்தது. தட்சகன் பயந்து போய் இந்திரனை சரணடைந்தான். இந்த சர்ப்ப யாகத்தில் சில சிறந்த பாம்புகளுக்கு பயம் இருக்காது என்று பிரம்மா முன்பே சொல்லியிருக்கிறார். பயப்படாதே, என்னிடமே இரு என்று இந்திரன் கூறினான். பாம்புகள் அழிவதைக் கண்டு வாசுகி மிகவும் வருந்தினான். அவன் தன் தங்கை ஜரத்காருவிடம் சென்று இப்படி நடக்கக்கூடாது என்றுதானே உன்னை ஜரத்காரு என்ற முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். உன் மகன் ஆஸ்திகனை அனுப்பி இந்த யாகத்தை நிறுத்தச் செய் என்று கூறினான். தாய் சொன்னதன் பேரில் ஆஸ்திகன் சர்ப்ப யாகம் நடக்கும் இடத்திற்குச் சென்று ஸ்வஸ்திவாசகம் கூறி மன்னனையும் ரித்விக்குகளையும் அக்னியையும் துதித்தான். ஜனமேஜயன் ஆஸ்திகனை பார்த்து வியந்து, பார்க்கச் சிறுவனாக இருக்கிறான், எவ்வளவு ஞானம் காட்டுகிறான். இவன் கேட்ட வரத்தை தர விரும்புகிறேன் என்று சபையோரிடம் கூறினான். உடனே ஆஸ்திகன் சர்ப்ப யாகத்தை நிறுத்தக் கோரினான். யாகத்தை நிறுத்துவதைத் தவிர வேறு எது கேட்டாலும் தருகிறேன் என்று ஜனமேஜயன் கூறினான். ஆனால் ஆஸ்திகன் அதற்கு ஒப்பவில்லை. மற்றவர்களும் ஜனமேஜயனை கொடுத்த வாக்கை காப்பாற்றுமாறு கூறினர். சர்ப்ப யாகம் நின்றது. அப்போது ஜனமேஜயன் அனைவருக்கும் தட்சிணையும் சத்காரங்களும் செய்து வேத வியாசர் சீடர்களுடன் வர தன் முன்னோர்களான பாண்டவர்களின் வரலாற்றை வைசாம்பாயனரின் வாயிலாக கேட்டார். பாரத வம்சத்தின் மூலவர் வைஷ்வதமனு. அவர் அதிதியின் பேரன். வைஷ்வதமனுவின் மகள் இளையிடம் புரூரவன் பிறந்தான். புரூரவனுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்த 6 மகன்களில் ஆயு என்பவனுக்கு நகுஷன் முதலான 4 மகன்கள் பிறந்தனர். 100 யாகங்கள் செய்து இந்திர பதவியை சில காலம் அனுபவித்த நகுஷன் 6 மகன்களை பெற்றான். அவர்களில் யயாதி 2ஆமவன். மூத்தவன் யதி தவத்திற்குச் செல்ல யயாதி ஆட்சி செய்தான். யயாதி ஆட்சி செய்த காலத்தில் சுக்ராச்சாரியார் அசுரர்களுக்கு புரோகிதராக இருந்தார். தேவாசுர போர்களில் இறந்த அசுரர்களை அவர் மிருதசஞ்சீவினி மந்திரத்தால் உயிர்ப்பிப்பார். தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு அந்த வித்தை தெரியாது. அதனால் தேவர்கள் பிரகஸ்பதியின் மகனான கசன் என்பவனை மிருதசஞ்சீவினி மந்திரத்தை கற்று வர சுக்கிரனிடம் அனுப்பினர். கசன் வந்து சுக்கிரனுக்கு பணிவிடைகள் செய்து சுக்கிரனின் மகள் தேவயானியை மகிழ்ச்சிப்படுத்தி சில காலம் கழித்தான். கசன் பிரகஸ்பதியின் மகன் என்று அசுரர்களுக்கு தெரிந்தது. அவன் காட்டில் குருவின் பசுக்களை மேய்க்கும் போது அசுரர்கள் அவனைக் கொன்று துண்டு துண்டாக வெட்டி ஓநாய்களுக்கு போட்டனர். இந்த தகவலை அறிந்த சுக்கிரன் தன் மிருதசஞ்சீவினி மந்திரத்தால் கசனை மீண்டும் உயிர்ப்பித்தார். இன்னொரு முறை கசன் தேவயானிக்காக பூக்கள் பறிக்கச் சென்றபோது அசுரர்கள் அவனை மீண்டும் கொன்று கடலில் கலந்தனர். கசனுக்காக தேவயானி அழுதாள். சுக்கிரன் அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். அசுரர்கள் 3வது முறை கசனை கொன்றபோது அவனை சாம்பலாக்கி அந்த சாம்பலை கல்லில் கலந்து சுக்கிரனுக்கு குடிக்க கொடுத்தனர். இம்முறை சுக்கிரன் உயிர்ப்பித்தபோது கசன் சுக்கிரனின் வயிற்றுக்குள் இருந்தான். சுக்கிரன் வேறு வழியின்றி அவனுக்கு மிருதசஞ்சீவினி மந்திரத்தை சொல்லிவிட்டு தன் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருமாறும் அதன் பிறகு அந்த மந்திரத்தால் தன்னை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறும் கூறினார். கசனும் அப்படியே செய்தான். கசன் வந்த வேலை முடிந்தது. அவன் சரியான சமயம் பார்த்து குருவிடம் விடைபெறுவதாக கூறினான். அப்போது தேவயானி, உன் மீதான காதலால் உன்னை எத்தனை முறை உயிர்ப்பித்திருக்கிறேன், என்னை மணந்து கொள் என்றாள். அம்மம்மா, நீ குருவின் மகள், என் தங்கை போன்றவள் என்றான் கசன். அப்படியானால் உனக்கு மிருதசஞ்சீவினி பலிக்காமல் போகட்டும் என்று தேவயானி கசனுக்கு சாபமிட்டாள். உன்னை ஒரு அந்தணனும் மணக்காமல் போகட்டும் என்று பதில் சாபமிட்டு கசன் திரும்பிச் சென்றான். அசுர மன்னன் விருஷபர்வனுக்கு சர்மிஷ்டை என்ற மகள் இருந்தாள். ஒருநாள் அவள் தேவயானியையும் தோழிகளையும் அழைத்துக் கொண்டு வனத்திற்குச் சென்றாள். ஓரிடத்தில் அவர்களுக்கு ஒரு குளம் தெரிந்தது. இளம்பெண்கள் அனைவரும் தங்கள் ஆடைகளை களைந்து கரையில் வைத்துவிட்டு குளத்தில் சிறிது நேரம் நீராடினர். அந்த நேரத்தில் காற்று வீசி அவர்களின் புடவைகள் ஒன்றோடொன்று கலந்தன. நீராடி முடித்து கரைக்கு வந்த பெண்கள் புடவைகளை உடுத்திக் கொள்வதில் அவசரத்தில் சர்மிஷ்டை தேவயானியின் புடவையை உடுத்திக் கொண்டாள். தேவயானிக்கு சர்மிஷ்டையின் புடவை மிஞ்சியது. தேவயானி அகந்தையுடன், ஓ அசுர பெண்ணே, நான் ஒரு அந்தண பெண்,
உன் புடவையை நான் உடுத்த மாட்டேன். எனக்கு ஆசாரம் உண்டு. என் புடவையை நீ ஏன் உடுத்தினாய் என்று கேட்டாள். போடி பிச்சைக்காரி, உன் தந்தை என் தந்தை கொடுப்பதைப் பெற்று எங்களை அண்டி பிழைக்கிறார். என் புடவையை உடுத்த உனக்கு ஆட்சேபனை வந்ததா என்று சர்மிஷ்டை கூறினாள். அது மட்டுமின்றி சர்மிஷ்டை கோபத்தில் தேவயானியை அங்கிருந்த ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டு தன் தோழிகளுடன் சென்றுவிட்டாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு யயாதி அங்கு வந்தான். அவன் வேட்டையாடி அலைந்து தாகத்தால் கிணற்றின் அருகில் வந்து உள்ளே பார்த்தான். தேவயானி தெரிந்தாள். நீ யார்? கிணற்றுக்குள் எப்படி வந்தாய் என்று யயாதி கேட்டான். நான் அசுர குருவான சுக்கிராச்சாரியாரின் மகள். என் பெயர் தேவயானி. ஏதோ ஒரு காரணத்தால் நான் கிணற்றில் விழுந்துவிட்டேன். என்னை வெளியே எடு என்று கூறி தேவயானி தன் கையை உயர்த்தினாள். யயாதி தன் வலது கையால் அவளது வலது கையை பிடித்து அவளை மேலே தூக்கிவிட்டு தன் வழியே சென்றான். இதற்குள் கூர்ச்சிகை என்ற பணிப்பெண் தேவயானியை தேடிக் கொண்டு அங்கு வந்தாள். தேவயானி அவளிடம், நான் இனி விருஷபர்வனின் மாளிகையில் நுழைய மாட்டேன். சர்மிஷ்டை எனக்கு செய்த தீமை பற்றி என் தந்தையிடம் போய் சொல் என்றாள். செய்தி கிடைத்ததும் சுக்கிரன் தேவயானியிடம் ஓடிவந்து, சர்மிஷ்டைக்கு நீ என்ன தீங்கு செய்தாய் மகளே என்று கேட்டார். தேவயானி தந்தையிடம் நடந்த அனைத்தையும் கூறி சர்மிஷ்டை அவரை பற்றி சொன்ன வார்த்தைகளையும் கூறினாள். அனைத்தையும் கேட்டு சுக்கிரன், மகளே, நீ தவிர எனக்கு யார் இருக்கிறார்கள்? நீ வராவிட்டால் விருஷபர்வனின் நகருக்கு நானும் வரமாட்டேன் என்றார். அதற்குள் விபரங்களை அறிந்து விருஷபர்வனே நேரில் வந்து, நீங்கள் இருவரும் ஏன் இந்த வனத்தில் இருக்கிறீர்கள்? நகருக்குப் போவோம் வாருங்கள் என்றான். உங்கள் போக்கு எனக்கு பிடிக்கவில்லை. உங்கள் ஆட்கள் என் சீடன் கசனை மீண்டும் மீண்டும் கொன்றனர். இப்போது உன் மகள் என் மகளை கிணற்றில் தள்ளிக் கொல்ல பார்த்தாள். எனக்கு உங்கள் பணிவிடை வேண்டாம் என்றார் சுக்கிரன் கோபமாக. விருஷபர்வன் காலில் விழுந்து வேண்டினான். தேவயானியைச் சம்மதிக்க வைக்குமாறும் அவள் விருப்பமே தன் விருப்பம் என்றும் சுக்கிரன் கூறினார். சர்மிஷ்டையும் அவளது தோழிகளும் தனக்கு பணிப்பெண்களாக வருவதாக இருந்தால் தான் நகருக்கு வருவதாக தேவயானி கூறினாள். விருஷபர்வன் சரி என்றான். சர்மிஷ்டை தேவயானிக்கு பணிப்பெண்ணாக வந்தாள். தேவயானி சொன்ன நொடி நொடியான கடுஞ்சொற்கள் அனைத்தையும் அவள் பொறுத்து கொண்டாள். ஏனெனில் சுக்கிராச்சாரியாரால் அசுர உலகம் எவ்வளவோ நன்மை பெற்றது. ஒருநாள் தேவயானி சர்மிஷ்டையையும் மற்ற பணிப்பெண்களையும் அழைத்துக் கொண்டு முன்பு சென்ற இடத்திற்கே சென்றாள். மீண்டும் யயாதி வேட்டையாடிக் கொண்டே அங்கு வந்தான். சர்மிஷ்டையையும் தேவயானியையும் பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டான். தேவயானி அவன் பெயரையும் குலத்தையும் தெரிந்து கொண்டு, முன்பு எனக்கு கை கொடுத்து கிணற்றிலிருந்து நீதானே மேலே தூக்கினாய். அன்று நமக்கு பாணிக்கிரகணம் நடந்தது. அது முதல் உன்னை என் கணவனாக கருதுகிறேன் என்றாள். அந்தன பெண்ணை தான் எப்படி மணப்பது என்று யயாதி தயங்கினான். ஆனால் சுக்கிரன் அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார். இருவருக்கும் விமரிசையாக திருமணம் நடந்தது. சுக்கிரனும் அசுர பிரமுகர்களும் யயாதிக்கு ஏராளமான சீர்வரிசைகளை வழங்கினர். தேவயானி சர்மிஷ்டையையும் மற்ற 2000 பணிப்பெண்களையும் அழைத்துக் கொண்டு தனது கணவரின் இல்லத்திற்குச் சென்றாள். சர்மிஷ்டையும் பணிப்பெண்களும் தங்குவதற்கு அசோகவனத்திற்கு அருகில் ஒரு பெரிய மாளிகையை யயாதி அமைத்துக் கொடுத்தான். தேவயானி யயாதிக்கு யது, துர்வசன் என்ற மகன்களை பெற்றாள். சிறிது காலம் கழிந்த பிறகு சர்மிஷ்டை தன் நிலையை எண்ணி வருந்தினாள். இவ்வளவு காலமாகியும் தனக்கு திருமணம் இல்லை. தேவயானி ஏற்கனவே குழந்தைகளுக்கும் தாயாகிவிட்டாள். தேவயானி விரும்பியது போலவே நானும் ஏன் யயாதியை விரும்பக்கூடாது என்று அவள் நினைத்தாள். ஒருநாள் யயாதி அசோக வன பக்கம் வர சர்மிஷ்டை அவரை சந்தித்து, மன்னா, என் தலைவிக்கு கணவரான நீ எனக்கும் கணவர்தான். என்னை மனைவியாக ஏற்றுக்கொள். இதில் அதர்மம் இல்லை என்றாள். சுக்கிரன் என்ன சொல்வாரோ என்று யயாதி பயந்தான். ஆனாலும் அவளது கோரிக்கையை நிராகரிக்க முடியாமல் அவளுடன் ரகசியமாக வாழ்ந்து அவள் மூலம் துருஹ்யு, அனு, புரு என்ற மகன்களை பெற்றான். சர்மிஷ்டை தாயான விஷயம் தேவயானிக்கு தெரியவந்தது. அவள் சர்மிஷ்டையை பார்க்கச் சென்று, நீ ஒழுக்கமானவள் என்றும் நீதி தவறாதவள் என்றும் சிறந்த குலத்தில் பிறந்தவள் என்றும் சொல்கிறார்களே, திருமணம் ஆகாமலேயே உனக்கு இந்த குழந்தைகள் எப்படி பிறந்தனர் என்று கேட்டாள். சர்மிஷ்டை வெட்கத்துடன் தலைகுனிந்து, நான் நீராடி தூய்மையான தருணத்தில் ஒரு மகாமுனிவர் வந்து எனக்கு புத்திர தானம் செய்தார் என்றாள். அந்த மகாமுனிவரின் வம்சம் என்ன, குலம் என்ன என்று தேவயானி மீண்டும் கேட்டாள். அந்த மகாபுருஷரின் தெய்வீக பொலிவைக் கண்டு எனக்கு அந்த விபரங்களை கேட்க தோன்றவில்லை என்றாள் சர்மிஷ்டை. தேவயானி திருப்தியடைந்தாள். இன்னொரு முறை யயாதியும் தேவயானியும் சேர்ந்து சர்மிஷ்டை இருக்கும் இடத்திற்கு உலாவ வந்தனர். அப்போது தேவயானி உண்மையை உணர்ந்தாள். சர்மிஷ்டையின் பிள்ளைகளிடம் யயாதியின் ஒற்றுமை இருந்தது. உங்கள் தந்தை யார், உண்மையைச் சொல்லுங்கள் என்று அவள் அந்த பிள்ளைகளை கேட்க அவர்கள் யயாதியை காட்டினர். உடனே தேவயானி சர்மிஷ்டையின் மேல் ஆத்திரப்பட்டு, ஓ அசுர பெண்ணே, எனக்கே துரோகம் செய்தாயா என்றாள். சர்மிஷ்டை கலங்காமல், நான் அதர்மம் செய்யவில்லை. இந்த மன்னனை நீ விரும்பியது போலவே நானும் விரும்பினேன். நீ என்னைவிட பெரியவள், அந்தன பெண். அதனால் உன்னை மதிக்கிறேன். ஆனால் இவர் ராஜரிஷி, அதனால்தான் ஒரு முனிவருக்கு பிள்ளைகளை பெற்றேன் என்று உன்னிடம் சொன்னேன் என்றாள். தேவயானி யயாதியிடம், நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டாய். நான் உன்னுடன் இருக்க மாட்டேன் என்று கூறி நேராக தன் தந்தையிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறினாள். சுக்கிரன் யயாதியை முதியவனாக ஆகுமாறு சாபமிட்டார். அம்புலிமாமா மகாபாரதம் 2ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.